விவசாய நிலத்தை அபகரிக்கும் சோலார் பேனர் திட்டத்தை கண்டிக்கிறோம். 100 ஏக்கர் விவசாய நிலத்தை அபகரிக்க நினைக்கும் சோலார் பேனர் திட்டத்தை கண்டிக்கிறோம். தமிழக அரசே கண்டிக்கிறோம். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படும் எந்த ஒரு திட்டத்தையும் கண்டிக்கிறோம். சோலார் பேனர் திட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். 100 ஏக்கர் விவசாய நிலத்தை அபகரிக்க நினைக்கும் சோலார் பேனர் திட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழக அரசே விவசாயிகளை பார்வையிடு. மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா காரேறு ஊராட்சிக்கு உட்பட்ட மருதமட்டி சங்கரமட்டி கிராமத்தில் 100 ஏக்கர் நிலம் விவசாய நிலங்கள் உள்ளது. விவசாயிகளை பாதிக்கும்படி பிஎஸ்எஸ் தனியார் நிறுவனம் சோலார் நிறுவனம் இதை வாங்கி கொண்டு விவசாயிகள் கேட்டால் எந்த பதிலும் அளிக்கவில்லை. அதை மீறி கேட்டால் பல நடவடிக்கை எடுப்போம் என்றும் செந்தில் பாலாஜி முன்னிலையில் தான் இது பண்ணுகிறோம் என்றும் போனில் தொடர்பு கொண்டதுக்கு போனில் பேசுகின்றார்கள். எங்களுடைய விவசாயம் சுத்தமாக பாதிக்கின்றது. ஆடு மாடு மேய்க்க முடியாது, குடிதண்ணி எடுக்க முடியாது. எங்களுடைய கிராமத்தில் எந்த குடிதண்ணி வசதியும் இல்லை. குடிதண்ணி எடுக்க முடியாது. எங்கள் கம்மாயை தவிர வேறு எங்கும் அந்த சோலார் நிறுவனத்தை நிறுவினால் எங்கள் கம்மாயை தவிர வேறு எங்கும் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. எங்களுக்கு வாழ்வாதாரமே ஆடு மாடு தான், விவசாயம்தான். எங்களுக்கு விவசாயம் செழிக்க வேண்டும் என்று தான் அனைத்து விவசாயிகளுக்கும் சார்பாக இந்த கோரிக்கையை வைக்கின்றோம். மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா காரையூர் ஊராட்சி சங்கரம்பட்டி மருதமட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாக நான் பேசுகிறேன். எங்கள் அப்பா 150 வருஷமாக நாங்கள் இந்த நிலத்தில் நாங்கள் வானம் பார்த்த பூமி, அதில் நாங்கள் விவசாயம் பண்ணி ஆடு மாடு வளர்த்து தான் நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது. விவசாயம் மட்டும்தான் எங்களுக்கு தொழில். அதுவும் மழை பெஞ்சாதான் நாங்கள் விவசாயம் பண்ண முடியும், இல்லைன்னா நாங்கள் அதை பண்ண முடியாது. அப்படி இருக்க பட்சத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு இந்திரா நினைவு குடியிருப்பு கட்டியிருக்கோம். நாங்கள் அந்த இடத்துல அந்த வீட்டையும் அந்த சோலார் நிறுவனம் பத்திரம் போட்டுக்கிட்டு போயிருக்காங்க. நீங்கள் வீட்டை காலி பண்ணுங்கங்கிறாங்க. என் கூட பிறந்தது எங்கள் அக்காவும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. அண்ணன் தம்பி யாரும் ஒருத்தரும் எங்களுக்கு இல்லை. அப்படி இருக்கிற நேரத்தில் எங்கள்கிட்ட வீடையே எடுத்துட்டாங்க. வீட்டை விட்டு காலி பண்ணுங்கன்னு எங்களை சொல்கிறாங்க, மிரட்டுறாங்க. கொஞ்ச நேரம் இடம் எங்கள்கிட்ட பட்டா இடம் இருக்கதையும் எங்களுக்கே நீ கொடுத்துரு, உனக்கு ஒரு ஓரமாக இடம் ஒதுக்கி தரோம்னு சொல்கிறாங்க. இதுக்கு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியலை. வீட்டை விட்டு காலி பண்ணுங்கன்னா நாங்கள் போக முடியாது. அந்த விவசாய நிலத்தையும் விட்டு வெளியேறுங்க, உங்களுக்கு ஓரமாக எங்கேயும் உங்களுக்கு இருக்கிறது வீடு நாங்கள் இடம் தாரோம்னு சொல்கிறாங்க. எங்களால் அதெல்லாம் போக முடியாது. எங்களுக்கு விவசாயம் மட்டும்தான் தொழில். அதை காப்பாற்றி கொடுக்கணும். முதலமைச்சர் முதலமைச்சர் எங்களுக்கு இதுக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். 1 ஏக்கர் இடம் கொண்ட இடத்துல ஒரு 100 ஏக்கர் இடத்துல இந்த பிஎஸ்எஸ் சோலார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு பண்ணி எங்களை வெளியேற்ற சொல்கிறாங்க. எங்களோட வாழ்விடமான இந்த இடத்த விட்டு நாங்கள் போய் என்ன பண்ணுறது? எங்களோட கால்நடை வளர்ப்பு எங்களது மானாவாரி இடம் தான். எங்களது பெரிய பெரிய ஆள்கள்லாம் இல்லை. நாங்கள் நடுத்தர மக்கள் தான். இதிலேருந்து எங்களை வெளியேற்ற சொன்னால் நாங்கள் எங்கே பிழைக்கிறது? நாங்கள் எங்கே வாழ்கிறது? எங்களுக்கு வேறு மாற்று ஏற்பாடே இல்லை. இந்த இடத்த விட்டு போனால் நாங்கள் சாகிறத தவிர வேறு வழியே இல்லை. எங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு 150 குடும்பம் நாங்கள் எப்படி போய் நிற்கையாக நிற்க போகிறோங்கிறதும் தெரியல. இதை எப்படி நாங்கள் சமாளிக்கிறதுங்கிறது எங்களுக்கு தெரியல. என்ன பண்ணுறது? நாங்கள் எப்படி வாழ்கிறது? எங்களோட சந்ததிகளை எப்படி பாதுகாக்கிறது? எங்கள் விவசாய நிலம் போயிட்டா நாங்கள் எப்படி எங்கள் அடுத்த தலைமுறையை நாங்கள் பாதுகாக்கிறது? நாங்கள் உணவுக்கு என்ன பண்ணுறது?